Hello students, lesson number 9ல ஒரு important problem பார்க்க போறோம். Example 9.6 என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Calculate the average atomic mass. Atomic mass நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. So ஒரு x அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா a அப்படிங்கிறது அதோடைய மாஸ் நம்பர் அட்டாமிக் மாஸ், z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுன்னு சொல்றாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். அப்போ குளோரினுடைய வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ சிஎல் 1735 இருக்கும். அதோடைய ஐசோட்டோப் இன்னொன்று பார்த்தோம்னா என்ன இருக்கும், சிஎல் கரெக்டா 1737 இருக்கும், ரெண்டு இருக்கும். அப்போது இதனுடைய அட்டாமிக் ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கும்னா இதுக்கு கால்குலேட் பண்ணும் ப்ளஸ் இதுக்கு கால்குலேட் பண்ணும் கரெக்டா. அப்போ இதனுடைய காம்போசிஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னா புக்கில் 75.77% இருக்குது ரைட்டா. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24.23% இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புக்கில் இந்த டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க ரைட்டா, நம்ம தான் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த 75.77 divided by 100 பர்சன்டேஜில் இருக்குல்ல 100 இன்ட்டு கரெக்டா 34 என்னன்னு வரும் நம்மளுக்கு 96885 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு வரும் கரெக்டா. இதோட எதை ஆட் பண்ணோம் நம்ம, இதை 24 கரெக்டா 24.23 divided by 100 கரெக்டா divided by 100 into என்னன்னு வரும் நம்மளுக்கு, இதோடைய வேல்யூ 36.96593 வரும் அட்டாமிக் மாஸ் யூனிட் U. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குன்னா which is equal to 35.45 கிடைக்குது, 453 கிடைக்குது அட்டாமிக் மாஸ் யூனிட் கரெக்டா. இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பீரியாடிக் டேபிளில் கெமிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க மென்ஷன் பண்ணும்போது அது என்னன்னு சொல்கிறாங்க, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறத நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களே அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் திஸ் ப்ராப்ளம். ஆக்சுவலி இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட். சரியா, தேங்க்யூ ஸோ மச்.